வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோங்க. இது வந்து அடுப்பில்லாத சமையல் ரா ஃபுட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ரா ஃபுட். இப்போ இது வந்து 3வது வீடியோ. இந்த ரா ஃபுட்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. நான் வந்து அவுல் எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம் இருக்கும். 2 பேத்துக்கு அளவாக எடுத்திருக்கேன். வெள்ளை அவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிவப்பு அவுல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள், ஒரு அரை மூடி அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், கிரேப்ஸ், தேன். இப்போ வந்து நம்ம இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அவுல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம். இது சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஒன்ஸ் வந்து இதனெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு வாட்டி தாங்க கழுவி இருக்கேன், நல்லா சுத்தமாக தான் இருக்குது. ஒரு வாட்டி லைட்டாக அலசினா போதும். இப்போ இது கூட வந்து நம்ம ஆப்பிள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வந்து சாப்பிடும்போது கட் பண்ணி போட்டால் போதுங்க, இல்லைனா கருப்பாயிடும் இல்லையா, அதனால் இது தோல் சீவிட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். மெழுகு போடாத ஆப்பிளாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஆப்பிள் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து அவுலில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த அவுல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான அவுல், நம்ம கழுவும் போதே லைட்டாக ஊறின மாதிரி இருக்குது. கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். தேங்காய் பால் ஊற்றி இப்போ வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ ஊற்றினாலும் அந்த அவுல் ஃபுல்லாக உறிஞ்சிருங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவுலில் ஃபுல்லாக தேங்காய் பால் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ அடுத்ததான் அதில் வந்து கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா மருந்து அடிப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம உப்பும், அதாவது கல் உப்பும் மஞ்சளும் போட்டு ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா கழுவிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஆப்பிள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இதில் ஸ்வீட்காக தேன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. உங்கள்கிட்ட தேன் இல்லை, தேன் வேண்டான்னா நீங்கள் கரும்பு சக்கரை, கருப்பட்டி அந்த மாதிரி கூட தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து சாப்பிடும்போது அப்படியே கலக்கி விட்டுட்டு சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து முதலே நீங்கள் செஞ்சு வைக்க வேண்டாம். சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செஞ்சால் போதும், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஆப்பிள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பான மாதிரி ஆகிடும், அதுக்காக தான். இந்த மாதிரி ஃபுட் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது நம்ம எடுத்துக்கணும். எப்போவும் வேக வச்ச ஃபுட்ஸே எடுக்கும்போது அதில் உள்ள சத்துக்கள் முழுமையாக வந்து நமக்கு கிடைக்காதுங்க. அதனால் இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடலும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ஃபுட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே டெய்லி இந்த மாதிரி ஃபுட்ஸ் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக ரா ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அது முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.